வணக்கம் நண்பர்களே, நான் சிவா கோவையிலேருந்து. இப்போ கோவைனாலே இது மலையேற்ற சீசன், வெள்ளியங்கிரி மலை சீசன் வந்துருச்சு. இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு ஏற போகிறவங்களுக்கு சில வழிகாட்டுதல்களை நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா அந்த பகுதியில் பற்றி ஓரளவுக்கு தெரிந்தவன்ற அடிப்படையில். முதல் விஷயம், உங்களுக்கு வீசிங் இல்லை மூச்சுத்திணறல் பயிற்சிகள் இருந்தால் தயவு செஞ்சு முயற்சி பண்ண வேண்டாம். கொஞ்ச காலம் அதுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்ததுக்கு பிறகு அந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரியானதுக்கு பிறகு நீங்கள் ஏறினீங்கன்னா அதுதான் உங்களுக்கும் பாதுகாப்பு, மற்றவர்களுக்கும் அது பெரிய உதவியாக இருக்கும். இரண்டாவது, நான் மலையேற போகிறோம் அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது, பெரும்பாலும் சிட்டியில் இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு நடந்து ஒரு வாரத்துக்காவது கிரவுண்டில் குறைந்தபட்சம் ஒரு 2-3 கிலோமீட்டராவது நடந்து பழகுங்க. அதே மாதிரி உங்கள் வயிறு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டொமக் ஃப்ரீயாக இருக்கிறதுங்கிறது மேலே மலையேற்றத்துக்கு ஒரு நல்ல ஒரு அடிப்படை அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப வயிறு முட்டை நான் சாப்பிட்டு மலையேறேன் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்டொமக் எம்டியாக இருக்குது பெட்டர். மேலே கொண்டு போகிறதுக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே அனுமதி கிடையாது. இந்த முறை வனத்துறை கூடுதலாக பிளாஸ்டிக் பாட்டில் நீங்கள் கொண்டு போனாலே 20 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கீழே கொண்டு கொடுத்தீங்கன்னா தான் அந்த 20 ரூபா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அந்தளவுக்கு கடுமையாக வனத்துறை இந்த முறை இன்னும் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நான் சொன்ன இந்த விஷயங்கள், முதல்ல வீசிங் இந்த மாதிரி இருந்தால் ஏற ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு பிறகு அடிப்படையான ஒரு விஷயம், ஏறும்போது ரஷ் பண்ணாதீங்க. ஒரு சிலர் 2.5 மணி நேரத்தில் ஏறுவேன், நான் 3 மணி நேரத்தில் ஏறுவேன், 4 மணி நேரத்தில் ஏறுவேன்னு சொல்லி கூட்டத்தோட வேகமாக ஏற முயற்சி பண்ணாதீங்க. முதல் மலையேற்றமாக இருந்தாலும் சரி, இல்லை நான் ஏற்கனவே ஏறி இருக்கேன், இது எனக்கு 2வதுனா கூட ரஷ் பண்ணி ஏறாதீங்க. ரொம்ப வேகமாக ஏறும்போது தான் மூச்சுத்திணறல் ஏற்படுறது மட்டும் இல்லை, ஏறும்போது இருக்கிற எனர்ஜி இறங்கும்போது சுத்தமாக இல்லாமல் போயிடும். இன்னொரு விஷயம், முதல் 2 மலை நீங்கள் அந்த படிக்கட்டுகள் இருக்கிறதுனால ரொம்ப வேகமாக உங்களுடைய கால் முட்டுக்கள் வேகமாகவே டயர்டாயிரும். ரஷ் பண்ணாமல் மெதுவாக ஏற பாருங்கள். மற்றவங்க வேகமாக ஏறுறாங்க, மற்றவங்க வேகமாக ஓடுறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அப்படி பண்ண வேணாம். ஏன்னா உள்ளூரை சேர்ந்தவர்கள், அங்கே இருக்க கடைக்கு பொருட்கள் கொண்டு போகிறவங்க, வனத்துறையினர், இல்லை சீசன் இல்லாமல் நான் சீசனில் போய் வர்றவங்க, இவங்கெல்லாம் வேகமாக மலை ஏறுறதும் இறங்குறதும் நடக்கும். ஆனால் புதிதாக இந்த மாதிரி போகிறவங்க வருடத்துக்கு ஒரு முறை தான் இவ்வளோ பெரிய மலை. ஏன்னா 7 மலை, நீங்கள் கீழேருந்து அந்த 7ஆம் மலை போகிற வரைக்கும் குறைந்தபட்ச அவகாசமாக ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் எடுத்துக்கிட்டால் கூட தப்பு கிடையாது. நான் சொல்கிறது ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் ஏறுறதுக்கு நல்லதாக இருக்கும். அதே மாதிரி மலையேற்றத்துக்கு நல்ல நேரமாக நாங்கள் சொல்கிறது, ஈவினிங் டைமில் ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு போய் அங்கே சாமி பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் கீழே இறங்கலாம். ஸோ நல்ல நீர்ச்சத்து தரக்கூடிய பழங்களை உங்கள் கையில் வச்சுக்கிறது நல்லது. பாதையை விட்டு வேறு எந்த பக்கமும் போயிடாதீங்க. எல்லோரும் ஒரு எல்இடி டார்ச் வச்சுக்கிட்டிங்கன்னா, இரவு நேரங்கள் ஏறுறவங்க ஒரு எல்இடி டார்ச் லைட் வச்சுக்கிறது உங்களுக்கு பெரிய உதவிகரமாக இருக்கும். பாதையோடையே போகிற வரைக்கும் வனவிலங்குகளுக்கும் தொந்தரவு வராமல், வனவிலங்குகள் தாக்குதலேருந்தும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு எளிதாக அது சரியாக இருக்கும். கூடுதலாக இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த கடைகளில் நீங்கள் தேவையானதை கன்சியூம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கையில் காசு இருந்தாலும் ஓரளவுக்கு சரியாக இருக்கும். அதனால் இந்த முறை ஏறுறவங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கன்சிடரேஷன் பண்ணிக்கோங்க. எந்த சூழ்நிலையும் பாதையை விட்டு ஒதுங்கி போனீங்கன்னா வனத்துறை கண்டிப்பாக உங்களை பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்க. அதே மாதிரி ரஷ் பண்ணி ஏறினீங்கன்னா உங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு அங்கேருந்து வர முடியாமல் தூக்கிட்டு வர சூழலாம் வந்துடும். அதனால் மேலே ஏறக்கூடிய அதே வேகத்தில் 6 மணி நேரம் ஏறுறீங்கன்னா அதே வேகத்துக்கு இறங்கும் போதும் அதே மாதிரி டைம் எடுத்து இறங்குங்க. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பயிற்சிகள்லாம் நான் சொன்ன இந்த நடைப்பயிற்சி, உணவு பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை கடைபிடித்து எல்லோரும் வெள்ளியங்கிரி மலைக்கு தாராளமாக ஏறலாம். நிறைய பயமுறுத்துவாங்க, அங்கே அப்படி இருக்கும் இங்கே அப்படி இருக்குன்னு. அதெல்லாம் இல்லை. இந்த சீசனில் ஓரளவுக்கு பாதுகாப்பாக தான் இருக்குது. நாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா முதல் 2 மலையை தாண்டி அடுத்தடுத்த மலை குளிர்பகுதி வரும்போது, நான் அந்த சொன்னேன்ல வீசிங் பிரச்சனை இருக்கவங்களுக்கு மேலே 6வது மலைலேருந்து குளிர ஆரம்பிக்கும். அந்த டெம்பரேச்சரில் வீசிங்கில் இருக்கவங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டுருவீங்க. அதனால் அவங்க முயற்சி பண்ண வேணாம். மற்ற எல்லாருமே மலையேற்றம் பண்ணலாம். தாராளமாக வாங்க, வெள்ளியங்கிரி மலையை நீங்கள் ரசிக்கலாம். நல்ல ஒரு அற்புதமான இயற்கை பகுதி, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நன்றி நண்பர்களே. சிவா கோவையிலிருந்து மீண்டும் சந்திப்போம்.